அல்லாஹ்வை போல கேட்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை, அல்லாஹ்வை போல கொடுப்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இறந்தவர்களை பற்றி அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஷிர்க். அங்கதான் ஈக்குவல் ஆக்குறது, அங்கதான் சமமாக்குறது, அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்குவது. அப்ப அந்த தன்மை இருக்குன்னு முழு தெளிவா பண்ண பிறகு என்ன செய்றீங்க? அவுலியாட்ட கேட்டா ஷிர்க்குங்கறீங்க, மருத்துவர்கிட்ட கேட்டா ஷிர்க் இல்லங்கறீங்க. அதான் சொன்னோம், மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டா ஷிர்க் தான். இந்த அவுலியாட்ட கேட்கறீங்களா அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை உலகத்தில் 50 பேர் எங்க இருந்து வேண்டாலும் எத்தனை பேர் வேண்டாலும் அவன் பாட்டு கேட்டான்னு சொன்னா அது சிறுக்கு தானே. அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிடறானா இல்லையா? அது உசுரோட இருந்தா என்ன, இறந்தவரா இருந்தா என்ன, இதையெல்லாம் நான் முன்னாடி விளக்கி இருக்கிறேன். அதனால உயிரோட இருக்கிறார் இறந்து போனாருங்கிற டாபிக் அங்க கிடையாது. எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார், கேட்கப்படக்கூடியவர் கூப்பிடப்படக்கூடியவர் மனிதன் இடத்தில் வைக்கப்பட்டு கூப்பிடப்படுகிறாரா, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து கூப்பிடப்படுகிறாரா? இதுதான் கொஸ்டின். இந்த அம்சத்தின் அடிப்படையில் ஷிர்க் என்று சொன்னோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு சமமாய் அல்லாஹ்வுக்கு லிமிட்டே இல்லை. அடுத்த வாரம் அல்லாஹ்வுக்கு லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு லிமிட் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு லிமிட் இல்லை. இவங்களுக்கு லிமிட் இருக்குன்னு சொல்லும் போதே அங்க சமமாக்கலை அப்படிங்கிறாங்க. லிமிட் இல்லை இல்ல, இவருக்கு லிமிட் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இவருடைய லிமிட் என்னப்ப? அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்ல. லிமிட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் அது அனைத்தும் அவனுக்கு கேட்கும். அது லிமிட்டே கிடையாது. இவருக்கு லிமிட் இருக்குங்கிறீங்க. நீங்க அழைக்கக்கூடிய இறந்து போனவருக்கு லிமிட் உள்ளது. அது லிமிட் என்ன? அதான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருக்கிறேன். அது என்ன லிமிட்? எவ்வளவு வரைக்கும் கேட்பாரு? எந்த அளவு டெசிபிள் இருந்தா கேட்பாரு? எத்தனை பேருடைய இதை ஒரு நேரத்தில் கேட்பாரு? அது மாதிரி எல்லாம் ஒரு எந்த மொழியில இருந்தா கேட்பாரு? எந்த நேரத்தில் கேட்பாரு? யார் யாருக்கு எவ்வளவு லிமிட்? அப்ப அல்லாஹ்வுக்கு அன்லிமிட்னு சொல்றேன், லிமிட்டே இல்லைங்கிறேன். லிமிட் இல்லாதவராக இன்னொருவரை நீங்கள் கருதினீர்களே ஆனால் இந்த விஷயத்தில் கேட்பதில் பார்ப்பதில் அல்லாஹ்வை போல இவருக்கு லிமிட் இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால் அது ஷிர்க் இல்லாமல் வேற என்ன? இதுதானே நீங்க ஆதாரம் காட்டணும். எப்ப நம்ம கூப்பிடுறோமோ ஷிர்க் வச்சிட்டோம். எப்ப உங்களை கூப்பிடும் போது அந்த தன்மையை கொடுத்து விட்டோமோ அப்பவே ஷிர்க் ஆகி விட்டது. அந்த தன்மையை கொடுக்காமல் கூப்பிடுங்க, வராது. இப்ப நேரம் ஒருத்தர் தர்காவுக்கு போறோம், ஒரு பேச்சு வச்சுக்கிறோம், தர்காவுக்கு போறோம், என்ன சாவுல மீதான்னு கூப்பிடுறோம், என்னப்பான்னு கையெழுத்து நல்லா இருக்கேன்னு கேட்கிறாரு. இது தப்பா? அப்படி கேட்ட தப்பு இல்லைங்க. நம்ம கூப்பிட்டோம், அவர் கேட்டாரு, ஆன்சர் பண்ணாரு, மனிதர் கேட்கிற மாதிரி பேசி கொண்டோம். அல்ல அவரே ஒரு பேச்சுக்கு நடக்க போற விஷயம் இல்ல. ஒரு பேச்சுக்கு இந்த விவாதத்துக்கு பார்வையாளர் வந்துட்டாரு. யாரு? முஹிதீன் அப்துல் உட்கார்ந்து இருக்காரு. என்ன முஹிதீன் சோமா இருக்கலாம்னு கேட்கலாமே, அந்த கேட்கலாமே. மனுஷ மாதிரி தானே, மனுஷனா உட்கார்ந்து இருக்காரு, மனுஷ மாதிரி பேசுறாரு, மனுஷ மாதிரி ஆன்சர் பண்றாரு. அதா எதனால கூடாதுங்கிறோம்? இறைவன் இடத்தில் வைத்தல் தான் டாபிக் என்ன? இறைவன் இடத்தில் வைக்கிறதுக்கு பேர் தான் ஷிர்க். அப்ப டாக்டர்கிட்ட உதவி கேட்கும் போது அவரை இறைவன் இடத்தில் யாருமே வைக்கவில்லை. ஒரு வியாபாரிட்ட உதவி கேட்கும் போது அவரை டாக்டர் இடத்துல வைக்கவே இல்லை. வேறு என்னென்ன வகையில் நீங்கள் உதவி கேட்டாலும் அவரை மனிதரிடத்தில் தான் வைக்கிறீர்களே தவிர கடவுள் இடத்தில் வைக்கவே இல்லை. இது கடவுள் இடத்துல வைக்கிறீங்க. கேள்வியிலையும் கேள்வி பார்வை ரெண்டே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பண்புகள்ல நீங்க வைக்கிறீங்க. ஒன்னு முடிச்சிட இடத்துக்கு போகலாங்கிறதுக்காக தான் அதையே சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு முடிவாகவில்லை. இதே முடிவாக விளங்கும் போது நீங்க தற்கொலைக்கு தொழலாமா டைவர்ட் பண்ண பெரிய விஷயத்தை விட்டுட்டு சின்னதுக்கு போக பாக்குறாங்க. சொல்லுவோம் கடைசியா முதல்ல ஷிர்க் பைசல் பண்ணணும். இப்ப ஷிர்க் இணை கற்பித்தல் என்ன செஞ்சாவனு பைசல் பண்ணணும். சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க, இறைவன் பெயராலாம் அதை சொல்லி கடைசியா சொல்லுவேன்னு சொல்லி முதல்ல இணை கற்பித்தல் பயங்கரமான டேஞ்சர், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு என்ன என்பதை என்ன செய்யணும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இன்னொரு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. சில தெரியாதுன்னு சொன்னார்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், ஒரு பேச்சுக்காக தெரியாதுன்னு சொல்றது இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அது அனைத்துக்கும் சூட் ஆகாது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் 70 பேர் சாவ போறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பிவிட்டாங்களா? 70 பேர் அனுப்பிவிட்டாங்களே, நீ சாவத்தான் போற அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் சும்மா அனுப்பிவிட்டாங்களா? தெரியாதுன்னு சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் பொருந்துமா அந்த பதில்? நீ எனக்கு தெரிஞ்சிருக்குமே ஆனால் உன் கண்ணை குத்திருப்பேன்டாங்களே, அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தம் வருமா? சில வார்த்தைகள் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் வரும், பல ஹதீஸ்கள் அதுவும் வராது. ஒன்னு ரெண்டுக்கு வர்றதை வச்சுட்டு அனைத்தையும் என்ன செய்யறாங்க அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அந்த டாபிக் அல்ல பிரச்சனை, நான் வர்றேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்பதற்கும் இறந்தவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து நிறுத்தி அழைப்பதற்கும் என்ன உறவு? இதிலிருந்து அது எப்படி நிரூபணம் ஆகும்? இறந்து போனவர்கள் அதான் டாபிக், அதுதானே இது கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சிலது அறிவிச்சு கொடுத்திருந்தான். அதனால இறந்து போனவர்களுக்கு எல்லாம் எதை வேண்டாலும் கேட்பார்கள், எல்லை இல்லாமல் கேட்பார்கள், எத்தனை பேருக்கு அவங்களை அழைச்சாலும் கேட்பார்கள் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இதெல்லாம் வலுவூட்டுமா? அந்த கருத்தை இந்த ஹதீஸ் தருமா? அந்த ஹதீஸ் எதை தருமா அது சொல்லுங்க.
நபிகள் நாயகம் சில மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்து மக்களுக்கு சொன்னார்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் சொல்றோம், ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். டாபிக்கே அதல்ல. நம்ம எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதுக்கு இது ஆதாரம் ஆகுமா? இதுக்கு டாபிக் நீங்க வாங்கும் போது இது நிறுவுங்க. சிறுக்கு விஷயம் இது. இதை விட்டு தற்கொலை தொழுவலாமா? அது இருக்கு. அடுத்த தலைப்பு இருக்கிறது. ரெண்டு விஷயம் பிரிக்கப்பட்டு சிறுக்கு பிதாத் ரெண்டு பேசி இருக்கிறோம் தலைப்புல. முதல்ல சிறுக்க முடிக்க வேண்டும். சிறுக்கு நீங்க தான் சிறுக்கு வைக்கிறீங்கிறத நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப நிரூபிக்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன செய்றீங்க? வேற வேற விஷயங்களை சொல்லிக் கொண்டு நேரம் கடத்த பாக்குறீர்கள். அது சரி கிடையாது. நம்ம இப்ப கேட்ட கேள்விக்கு இன்னைக்கும் பதில் சொல்ல முடியல. இந்த ஒரு நாள் முடிகிற பாதிக்கிற நாள் ஓடி போச்சு, முக்காவாசி ஓடி போச்சு. 2 ஹவர் முடிகிற கட்டம் வந்து கூட இதுக்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப நீங்க ஒத்துக்கிறேன், நம்ம இந்த நுணுக்கத்தை கவனிக்கல. சரியான மக்களை தானே செய்யணும். இந்த நுணுக்கத்தை கவனிக்காமல் இருந்துட்டோம். ஆமா, அல்லாஹ்வுடைய தன்மையை தானே கொடுக்குறோம், அதனால கூப்பிடக்கூடாதுங்க, நாங்க தவறு செஞ்சுட்டோம் டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஒன்னு ஆதாரம் காட்டணும், ஆதாரம் காட்ட டிக்ளேர் பண்ண. அதான் 2 தானே ஒரு மனுஷன் செய்யணும். ஒன்னு ஆதாரத்தை காட்டிட்டு எங்களை எந்த கொள்கையை கொண்டு வாங்க, ஆதாரம் இல்லைன்னா நீங்க மாறிக்கிறீங்க. 2 தானே அதுல இருக்க முடியும். அப்ப திருப்பி திருப்பி மாணவர்களே, உயிர் காப்பீர் அப்படிங்கிற பச்சை சிறுக்கான ஒரு விஷயத்த உங்க பத்திர போட்டிருக்கீங்களே, மற்றவங்கிட்ட இந்த உதவியை கேட்குறீங்களே, இது எப்படிங்க சரியா வரும், இது சிறுக்கு அல்லவா அப்படிங்கிற குற்றச்சாட்டம் வச்சோம். அதுக்கு பதில் சொல்லாம இதுக்கு உயிர்ப்பித்தாண்டு வருகிறது வசனம், நம்ம கேட்ட என்ன அல்லாஹ் அல்லாத போய் என் உயிரை பாதுகாருன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கலாமா? அப்படி வைக்கலாம்னு சொன்னாக்கா, உயிரா உள்ளவங்கிட்ட வைக்கலாம்னு சொன்னா உயிர் ரத்த மனிதன் வைக்க கூடாது என்ற தரம் பிரிப்பதற்கு என்ன ஆதாரம்? அதை சொல்றது விட்டுவிட்டு இப்படி இருக்கிறது அப்படி அதையா நாங்க கேட்டோம். ஒரு ஆளை பார்த்து என் உயிரை பாதுகாருங்க சொல்லலாமா? உயிராவே இருக்கட்டும், அல்லாவா? இல்ல இல்ல, எப்படி சொல்லலாம்? உயிரா இருக்கிறவர்கிட்ட சொல்லலாம்டா, அவர் என்ன அல்லாவா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப அல்லான்னு ஒப்புக்கொள்ளுங்க, உயிரா இருக்கணும் அல்லான்னு சொல்லுங்க. அல்லா இல்லண்டா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அல்லாட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை உயிராள மனிதன் வைக்கலாங்கிறது கூட நியாயப்படுத்துறீங்க. ஒரு வலியுள்ளாட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கண்டா உடனே அந்த கேட்பாரா? ஆனா ஓசனாயம் கேட்பாங்களா? ஆனா இதுல அப்படியெல்லாம் இல்லையா? நீங்க பிரஸ்ல போட்டீங்க, உயிரை பாதுகாப்பு எழுதினீங்கல்ல, பிரஸ்ல அடி அதுவும் அச்சடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பிரஸ்ல யாராவது என்ன பார்த்தா கேட்கறீங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அல்ல நீங்க கடையில போடும் போது உடனே கடைக்காரரு என்ன பார்த்து கேட்கறோம்னு சொல்லுவாரா? என்னங்க, யாரா ஒரு ஆளு பார்த்தாலுங்க சொல்றீங்க. நீங்க எங்க இருந்து சொல்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு இந்த மட்ராஸ்ல அச்சடிக்கலாம் வச்சுக்கிறோங்க. இந்த உதவி யார்கிட்ட கேட்கறாங்க? இந்த பத்திரிகை எங்கெல்லாம் போதோ அவங்ககிட்ட எல்லாம் கேட்கறாங்க. அப்ப அவங்க கூற்று பிரகாரம் பல பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருப்பவர்களும் கூட சென்னையில இருந்துகிட்டு உதவி கேட்கறாங்களா இல்லையா? இந்த பத்திரிகை எங்கெல்லாம் போதோ அவங்ககிட்ட உதவி கேட்கறாங்களா இல்லையா? அப்ப என்ன லிமிட் அவங்ககிட்ட இருக்கு? ஒரு லிமிட்டும் கிடையாதுப்பா. கிட்ட இருந்துகிட்டு இருந்தா கேட்கலாம், தொலைவுல இருந்தா கேட்க கூடாது. அது கூட சொல்றாங்க, மருத்துவர் இங்க இருந்தா கேட்கலாமா, ராம்நாள்ல இருந்தா கேட்க கூடாதாம். ஏன்னா இங்க இருந்து கேட்டா அல்லா லிமிட்டுக்கு வரலையா, ராம்நாள் இருக்கிற மருத்துவர் இங்க இருந்து கேட்டாக்கா அல்லா லிமிட்டு கொண்டு போயிட்டாமா. நான் கேட்கறது இந்த விளக்கத்தை நீங்க எங்க இருந்து பெற்றீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரு உங்களுக்கு சொல்லி தந்தது? இத ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் இங்கிருந்து கேட்டால் அது அல்லாவோடு ஒப்பிடுவது. இப்படி உங்களுக்கு சுய இச்சை பிரகாரம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது? உங்களோட மனோ இச்சையை நீங்க இலாகாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? அதுவும் சிறுக்குத்தான அல்லாவுடைய வசனத்து பிரகாரம் என்பதான் கேள்வி. நீங்களாவே ஒரு லிமிட்டை வளர்க்க கூடாது. இப்படி இருந்தா அல்லாவுக்கு லிமிட் இல்லைங்க, அது அமெரிக்காவில் இருக்கிறவங்க எங்கேருந்து கேட்டா தாங்க அது அல்லா லிமிட் கொண்டு போகும். இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்க எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு ஆதாரம் தாங்க, குர்ஆன் தாங்க, ஹதீஸ்ல தாங்க. நீங்களா உங்க இஷ்டப்படல, நாங்க தான் இப்படி முடிவெடுத்தோம். இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தது யாரு? அதனால நீங்க இறைவனுக்கு மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை தான் காலையில் இதுவரைக்கும் சொல்றீங்க. அதை நான் கேட்கிறோம். பல பேரு கேட்டா ஒரே நேரத்தை வழங்குறது அல்லாவுக்கு மட்டும். நீங்க அல்லாவுக்கு இருக்குங்கிற நாம புகழ்றோம், அல்லாவுக்கு மட்டும் நீங்க ஒரு உதாரணத்தை ஆதாரம் தந்துருங்கிறாங்க. காலையிலேருந்து இதுவரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஆதாரத்தை கூட இதுவரையும் தெரியல. காலையில கேட்கிறோம், ஒரே ஒரு ஆதாரம் நாங்க. நீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க, ஆதாரத்தை தாங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். அதே போல தற்கொலை பண்ணான், அவனுக்கு ஜனாதாரத்தை இருக்குதான்னு கேட்டோம். அது சாதாரண பிரச்சனையா? எந்த சாதாரண பிரச்சனை? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு முஸ்லிமை பார்த்து யா காஃபிர், காஃபிரே என்று சொன்னால் அதற்கு தகுதி இல்லையானால் அது உன் பக்கம் திரும்பி வந்துவிடும், நீ காஃபிராய் விடுவாய்.